பாரதமோ என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசுகியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அண்ணன் நட ஜின்னுக்கு ஜிங்காரி பங்க கட்டலல்ல முத்தாகி பங்கு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி மெல்லுடைய அசையலகில மயங்கிய மகனான் நவலில தேய்புறவான் வெளியில மிதக்கிற கருவிழி முகத்தில சிறியவளே சிறுமகளே கால் கொடு சில நான் சிறையே கார்குழலே பூங்குழலே முழுமொழிகள வடிச்சவளே சுங்க குட்டி சேலக்காரிய சித்தாலி இங்க யாரடியோ இந்த யாத்தை விஜய பாரடியோ கரண வேண்டாம் கெல்லடியோ கொஞ்சம் பாட்டுக்குள் நுழைந்து பாரடியோ சின்ன சின்ன சிமுண்டு முட்டைய பிரிச்சின்ன கல்லப்ப போடையில் எனக்கு தான் பிடிச்சி இருக்குது உனக்கு இப்போ எங்க எரியுது என்ன போல உழைச்சி வாழும் 100 கோடி மக்கள் இருக்குது கொத்தனாறு வேலையில கஷ்டம் தானே கலந்து இருக்குது சிரிப்ப பரிமாறும் சிந்தனை தான் எனக்கு இருக்குது மனசை திறந்து பார்த்தா கஷ்டம் தானே நிரம்பி இருக்குது அட 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 எந்த ராப் வெர்ஷன் நல்லா இருக்குன்னு அடிச்சு காமிச்சாதானே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. யாத்தி விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு பக்கம் இலங்கை பாய்ஸ் வந்து ராப் பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு ஹிட் ஆச்சு, சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கொத்தனார் வெர்ஷன்ல அதே மாதிரி ராப் பாட்டை பாடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய லிரிக்ஸுமே அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோ இந்த 2 வீடியோவையும் கொலாஜ் பண்ணி வீடியோவா போட்டிருக்காங்க. இதை இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரெண்டுமே சூப்பரா இருக்கு, கேட்கும் போதே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து தமிழ்நாடு கொத்தனார் வெர்ஷன் பெஸ்ட் பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹேனட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் எந்த ராப் வெர்ஷன் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹேனட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வருவேன், வாரத்தில் இருங்க, ஒரு நாள் 2 நாள் வந்து பார்ப்பேன். கிளாஸ்ல நீங்களே தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேவா? நான் சாயந்தரத்தில் பெருசுக்கு போயிருக்கேன், ஏற்றிடுவாங்க. குப்பைங்களை இது வந்து டஸ்ட்பினில் தான் ஓகே போடணும். ஓகேவா? ஆமாம் அப்படிங்கிறத கிளாஸுக்கு 2 மில்லியன் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் இனிமேல் உள்ளே வரக்குள்ள கிளாஸ் ரூம் சுத்தமாக இல்லை, பெருக்கலை, உள்ளே மண்ணுங்கமா கடந்ததுன்னா நாங்கள் கிளாஸ்க்குள்ளே வரமாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க, சுத்தமானால் தான் நாங்கள் உள்ளே வருவோம். எங்களை செருப்பு போட்டு வரவேணான்னு சொல்லி